ரெண்டாவது விருப்பம் தாவேக்கா. ஆப்வியஸாக ஏன்னா எனக்கு ஒரு அவமரியாதை நடந்துருச்சு, அதற்காக எனக்கு போக்கிடம் இல்லைங்கிறது இல்லை. எனக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வளைக்கிறதுக்கு தம்பி விஜய் தயாராக இருக்கிறார். திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்தபோதே ஏர்போர்ட்டில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய ரிசப்ஷனை காட்டினார். அப்போ தம்பி வந்து, இப்போ நான் வந்தேன்னா இன்னொரு பெரிய கொண்டாட்டமாக இருப்பாங்க. பெர்செப்ஷன் வைஸாகவும் அது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதில் வந்து குழப்பம் இல்லை. ஓட்டாக பெரிய அளவில் காங்கிரீட் இதாகிறாது, அது கன்வெர்ட்டாக பண்ணிடாது. ஆனால் வந்து ஓகே பார்ப்பா, விஜய் வந்து காங்கிரீட்டாக இஸ் க்ரோயிங். விஜய் வாஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனி நபராக இருந்தார். செங்கோட்டையன் போன்றவர்கள் போன பிறகு ஒரு அமைப்பாக மாறினார். இப்போ இங்கே வந்து போனோடனே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு போய் நிற்கும். நாளைக்கு இவர் போனார்னா திரு டிடிவி கேரண்டியாக போயிடுவார். ஏன்னா டிடிவி இவர் எல்லாமே ஒன்றா தான் டிசிஷன் எடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இவர் போனால் டிடிவி போயிடும். அப்போ போனாங்கன்னா டிடிவி இவரும் போயிட்டாருன்னா திரு விஜய் அவர்களுடைய கட்சி அது வந்து ஒரு நல்ல வலுவான ஒரு அணியை அமைக்கிறதுன்னு வருமா ஒரு பேர். ஆனால் அது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நிற்கிற மாதிரி ஒரு தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸாக மாறி நிற்காது. விஜய் அவர்களுடைய வாக்குகள் உத்தரவாதப்படுவதற்கு பயன்படும். அது ஒரு நல்ல இமேஜ், பர்செப்ஷன் வைஸாக அது நல்லா பில்ட் ஆகும். ஸோ செகண்ட் வாய்ப்பு. தேர்டு கேஸ் வந்து டிஎம்கே கூட போகிறது.